எல்லாரும் அங்க இன்னைக்கு டப்பிங் படம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற மணி பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. செத்து பொழைக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா செத்து பொழைக்கிற அந்த கேப்ல நம்ம மூளையில என்னென்ன விஷயங்கள்லாம் ஓடுங்கிறது நமக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோயினும் அவளோட தங்கச்சியும் ஒரு கார்ல வராங்க. ஹீரோயின் டாக்டர் படிச்சவா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரெயினி டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இப்படி அவ கார்ல வந்துட்டு இருக்கிறப்ப அவளுக்கு ஒரு போன் கால் வர, எதிர்பாராத விதமா அவ வந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அவ தங்கச்சி இறந்துடுறா. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகி அவ திரும்பவும் ஒரு ஒர்க்ல ஜாயின் பண்றா. அவ ஒரு பேஷண்ட்டை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பேஷண்ட் ரீசெண்டா உயிர் போற நிலைமைக்கு போய் டாக்டர்ஸால காப்பாற்றப்பட்டவங்க. அவங்க கிட்ட இவா நீங்க செத்து பொழைச்ச அந்த கேப்ல உங்க மைண்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் ஓடிச்சுன்னு கேட்க, உனக்கு ரொம்ப விருப்பப்பட்டவங்கள உன் தவறால இழந்திருக்கியான்னு அந்த லேடி கேட்க, ஒண்ணுமே புரியாம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோயினுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல 4 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அதுல ஒருத்தன் படிப்பாளி, அவனுக்கு ஒரு லவ்வர் உண்டு. இன்னொரு பொண்ணு அப்பாவி பொண்ணு, அம்மாவுடைய கட்டுப்பாட்டுல வளர்ந்துட்டு இருக்கா. இன்னொருத்தன் பிளே பாய். ஒரு நாள் சீஃப் டாக்டர் ஒரு மீட்டிங்ல நியூவா ஜாயின் பண்ணிட்டு இருக்கிற இந்த டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே திட்டுறாரு. டாக்டர்ஸ்னா புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும், அப்பதான் இந்த மெடிக்கல் ஃபீல்டுல டெவலப் ஆக முடியும். நீங்க யாருமே அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டா இல்லன்னு அவர் திட்டுறாரு. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. அவ தன்னோட பிளே பாய் ஃப்ரெண்டையும் அந்த அப்பாவி பொண்ணையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு பில்டிங்க்கு போறா. அது ஒரு பழைய லேப், ஆனா புதுசா இறக்கப்பட்டிருக்கிற அட்வான்ஸான மெடிக்கல் மிஷினரிஸ் அங்க வச்சிருக்காங்க. சீஃப் டாக்டர் கிட்ட பாராட்டு வாங்கணும்னா நாம ஏதாவது புதுசா விஷயத்த பண்ணணும்னா, ரொம்ப நாளா இந்த இடத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். மனிதர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய மூளை ஒரு சில நிமிஷம் வரைக்கும் உயிரோட இருக்கும். அந்த நிமிஷங்கள்ல மூளையில என்னென்ன மாதிரியான விஷுவல்ஸ் கிரியேட் ஆகும், ஆஃப்டர் டெத் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மூளையில இருக்கிற விஷுவல்ஸ் எல்லாத்தையும் நான் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணணும். சோ எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவ கேட்க, அந்த அப்பாவி பொண்ணு யார் மேல நாம இந்த ஆராய்ச்சியை பண்ண போறோம்னு கேட்க, ஹீரோயின் எனக்கு நானே இந்த ஆராய்ச்சியை பண்ணிக்க போறேன், நான் இப்ப சாக போறேன், எத்தனையோ பேரை சாகுற நிலைமையில இருந்து நாம காப்பாத்திருக்கோம், என்ன நீங்க காப்பாத்துவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு அவ சொல்றா. அவங்களும் அரை மனசோட இதுக்கு ஒத்துக்குறாங்க. ஆராய்ச்சியும் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ஹீரோயின் அந்த ஸ்கேனிங் மிஷின்ல படுத்துக்கிறா. ஹார்ட் பீட்டை ஸ்டாப் பண்ணக்கூடிய இன்ஜெக்ஷனை தனக்கு தானே போட்டுக்கிறா. கொஞ்ச நேரத்துல அவளுடைய ஹார்ட் பீட் நின்றுது. அவ இறந்தும் போயிடுறா. ஹார்ட் பீட் காட்டுற அந்த மானிட்டர்ல ஒரு பிளாட் லைன் கிரியேட் ஆகுது. இப்ப இறந்து போன ஹீரோயினோட மைண்ட்ல சில விஷுவல்ஸ் தெரியுது. அவ வானத்துல இருக்கிற மாதிரியும் நட்சத்திரங்கள் அவளை சுத்தி இருக்கிற மாதிரியும் தெரியுது. கூடவே அவளால இறந்து போன அவளுடைய சிஸ்டரும் அவ கண்ணுக்கு தெரியுறா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின் சொன்ன டைமுக்கு அப்புறம் அவளை உயிரோட கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா எதிர்பாராத விதமா ஹீரோயினை உயிரோட கொண்டு வர்றதுக்கான ஆபரேஷன்ல அவங்க ஃபெயில் ஆகுறாங்க. உடனே ஹெல்ப்புக்காக அந்த படிப்பாளி ஃப்ரெண்டையும் லவ்வரையும் இங்க கூப்பிடுறாங்க. இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை பார்த்ததும் அவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஷாக். இப்ப அந்த படிப்பாளி ஃப்ரெண்ட் என்னென்னமோ ட்ரை பண்ணி அவளை காப்பாத்திடுறான். நைட் மீட்டிங்ல ஹீரோயின் தனக்கு தெரிஞ்ச விஷுவல்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. ஆஃப்டர் டெத்ல மூளையோட விஷுவல் வீடியோவை பாக்குறப்ப அவளோட மெமரி பவர் ஏரியா பயங்கர ஆக்டிவா இருக்கிற மாதிரியும் மைண்ட் பிரஷர் ஏரியா ரொம்பவே வீக்கா இருக்கிற மாதிரியும் அதுல தெரியுது. மறுநாள் மீட்டிங்ல சீஃப் டாக்டர் சில டிசீஸ் பத்தி பேச, அந்த நோய்க்கு இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இப்படிலாம் கையாளணும், இந்த மாதிரியான டோஸ்ல மருந்து கொடுக்கணும்னு ஹீரோயின் பயங்கர ஆக்டிவான பதில் சொல்றா. சீஃப் டாக்டர் அவளை ரொம்பவே பாராட்டுறாரு. இத பார்த்த மத்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆராய்ச்சிக்கு அப்புறம் ஹீரோயினுடைய ஆக்டிவிட்டீஸ்ல அவளுடைய மெமரி பவர்ல ஏகப்பட்ட பாசிட்டிவான விஷயங்கள் உருவாயிருக்கு. சோ தான் மேலயும் அந்த ரிசர்ச்சை பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க அந்த படிப்பாளி ஃப்ரெண்டை தவிர. இப்ப அந்த பிளே பாய் தான் மேல அந்த ரிசர்ச்சை பண்றான். அவனுக்கு சில விஷுவல்ஸ் தெரியுது. பைக்ல அவன் ரைட் போற மாதிரியும் அவன் பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியும் அவனுக்கு தெரியுது. மூணாவதா அந்த படிப்பாளியுடைய லவ்வர் அவ தான் மேல அந்த ரிசர்ச்சை பண்ணிக்கிறா. அவளுடைய விஷுவல்ல அவ ஒரு இருட்டு அறைக்குள்ள இருக்கிற மாதிரியும் யாரோ அவளை கொல்ல வர்ற மாதிரியும் அவளுக்கு தோணுது. நாலாவதா அந்த அம்மாவுடைய கட்டுப்பாட்டுல வளர்ற அப்பாவி பொண்ணு, அவளுடைய விஷுவல்ல ஸ்கூல் டைம்ல அவ கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்டுடைய உருவம் தெரியுது. இப்படி இந்த 4 பேருமே அந்த ரிசர்ச்சை அவங்க மேல பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த பிளே பாய் ரொம்பவே மக்கு. மெடிக்கல்ல அவனுடைய நாலேஜ் ரொம்பவே குறைவு தான். ஆனா இந்த ரிசர்ச்சுக்கு அப்புறம் சாக கடந்த ஒரு பேஷண்ட்டை காப்பாத்துற அளவுக்கு அவனுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிருது. இதே மாதிரி மத்தவங்க லைஃப்லயும் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கு. எல்லாம் ஹாப்பியா தான் போயிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு சில அமானுஷ்யம் அவங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கு. ஒரு நாள் ஹீரோயின் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. அப்ப பாத்ரூம்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. தேடி பார்க்க ஆனா யாருமே அங்க இல்ல. அப்ப அங்க தெர துணியில தெரியுற ஒரு உருவம். அதை பார்த்ததுமே பயங்கரமா பயந்துடுறா. அந்த ரிசர்ச்சுக்கு அப்புறம் பிளே பாயுடைய கண்ணுக்கு ஒரு பொண்ணு ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி தெரியுது. அவன் ஒத்து பாக்குறப்ப அந்த பொண்ணு அந்த இடத்துல இல்ல. அவனுக்குன்னு சொந்தமா ஒரு போட் ஹவுஸ் இருக்கு. அந்த போட் ஹவுஸ்ல ஒரு பொண்ணு அழுற மாதிரியும் குழந்தையுடைய அழுதல் சத்தம் கேட்கற மாதிரியும் அடிக்கடி அவனுக்கு தோணுது. ஒரு நாள் அந்த படிப்பாளி ஃப்ரெண்டோட லவ்வர் எதையோ பார்த்து பயந்த மாதிரி வாரா. அவன் அவகிட்ட எதை பார்த்து பயந்தன்னு கேட்க அவ எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்கிட்ட ஷேர் பண்ணல. இப்படி இந்த அமானுஷ்யமான விஷயங்களை இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கவே இல்ல. இப்படி ஒரு நாள் பார்ட்டி நடந்துட்டு இருக்கிறப்ப ஹீரோயினோட கண்ணுக்கு ஒரு கார் தெரியுது. அந்த கார் ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் அவளுடைய சிஸ்டரை உட்கார வச்சு ஓட்டிட்டு வந்த கார். அது ஆக்சிடென்ட் ஆகி நின்னுட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு பொணமும் இருக்கு. அதை அவ எட்டி பார்க்க திடீர்னு ஒரு கை அந்த காருடைய கண்ணாடியில வைக்க இவ மிரண்டு போயிடுறா. உடனே அந்த பார்ட்டில இருந்து பயந்து போய் வேகமா கிளம்பிடுறா. அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தன்னோட லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற இந்த அமானுஷ்யமான விஷயம் பத்தி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படின்ட்டு கேட்டிருக்கா. அந்த சமயத்துல இவளுடைய விஷுவல்ல வரக்கூடிய இவ தங்கச்சியுடைய உருவம் இவளை கொல்ல ட்ரை பண்ணி துரத்துது. இவ பயந்து ஓடிட்டு இருக்கிறப்ப மாடியில இருந்து தவறி கீழே விழுந்து இறந்து போயிடுறா.
சொல்லிடுறா. அவ இறந்த நியூஸை கேட்டதுமே மிச்ச 4 ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவளுடைய வாய்ஸ் மெசேஜை கேட்ட பிறகுதான் எல்லோருக்கும் ஒரு விஷயம் புரியுது. இவங்க அந்த செத்து பொழைக்கிற ரிசர்ச்சை அவங்க மேலேயே பண்ணிக்கிறதால இவங்களுடைய மெமரி பவர் அதிகமாகுது. ஆனா மென்டல் பிரஷர் ஏரியா ரொம்பவே வீக் ஆகுது. நாம செஞ்ச தப்பு நம்ம மனசை பாதிச்ச ஒரு விஷயம் நமக்கே அகைன்ஸ்ட் ஆகுதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதனாலதான் ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் டீல் பண்ணிட்டு இருந்த அந்த பேஷண்ட் செத்து பொழைச்சவங்க அவங்க கிட்ட ஹீரோயின் சாகர நேரத்துல நீங்க என்ன பாத்தீங்கன்னு கேக்குறப்ப உனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நீ செஞ்ச தப்பால இழந்திருக்கியான்னு அவங்க கேட்டிருப்பாங்க. அப்போ அது ஹீரோயினுக்கு புரிஞ்சிருக்காது. இப்பதான் மத்தவங்களுக்கு புரியுது. இப்ப இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசுறாங்க. அந்த பிளே பாய் அவனோட கண்ணுக்கு தெரியற அவனை பயமுறுத்துற அந்த பொண்ணு யாருன்னா அவனுடைய காலேஜ் ஸ்டேஜ்ல இவனால பாதிக்கப்பட்டு கர்ப்பமாக்கப்பட்டு ஏமாற்றப்பட்ட ஒரு பொண்ணு தான். அவ இப்ப உயிரோட இருக்காளா இல்லையாங்கிறதே இவனுக்கு தெரியாது. கண்டிப்பா அவ இறந்திருக்கணும். அவளுடைய ஆவிதான் வந்து தன்னை பயமுறுத்துதுன்னு நம்புறான். அந்த லவ்வர் பொண்ணு தன்னோட மெடிக்கல் எரரால இறந்த ஒருத்தனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை இயற்கை மரணங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிருப்பா. அவனுடைய உருவம் தான் தன்னை கொல்ல வர்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்து தான் நான் பயந்தேன்னு இப்ப சொல்றா. அந்த அப்பாவி பொண்ணு விஷுவல்ல ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு தெரிஞ்சிருப்பா. ஏன்னா அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவ ஃப்ரெண்டுடைய அந்தரங்க விஷயங்களை அந்த அப்பாவி பொண்ணு அவளுடைய பர்மிஷன் இல்லாமலே மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பா. இதனாலேயே அவ ஃப்ரெண்டு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பா. அவ இப்ப உயிரோட இருக்காளா இல்லையாங்கிறதே இவளுக்கு தெரியல. இப்படி இவங்களால பாதிக்கப்பட்ட நபர்களுடைய எண்ணங்கள் தான் இந்த ஆராய்ச்சிக்கு அப்புறம் தங்களை பயமுறுத்துதுன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதனால முதல்ல அந்த அப்பாவி பொண்ணு தன்னால பாதிக்கப்பட்ட அவளுடைய ஃப்ரெண்டு உயிரோட இருக்காளா இல்லையாங்கிறத தேடி போறா. இவளுடைய நல்ல நேரம் அவ உயிரோட தான் இருக்கா. நடந்த எல்லாத்தையுமே அவள்கிட்ட சொல்லி தான் தெரியாம செஞ்ச இந்த தப்புக்கு என்ன மன்னிச்சுட்டுன்னு அவ கேட்க அவளும் இவளை மன்னிச்சிடுறா. அந்த மன்னிப்புக்கு அப்புறம் அவளோட லைஃப்ல எந்த ஒரு அமானுஷமான நிகழ்வும் நடக்கல. சோ இதை ஃபாலோ பண்ணி அந்த பிளே பாயும் அவனால ஏமாத்தப்பட்ட அந்த பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையாங்கிறத தேடி போறான். அவ உயிரோட தான் இருக்கா. அவளுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. அது இவனோட குழந்தை தான். அவகிட்ட இவன் மன்னிப்பு கேட்க உன்னை நான் மன்னிச்சிடுறேன், ஆனா அவன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு மட்டும் சொல்லிடுறா. சோ 4 பேர்ல ஹீரோயின் தப்புக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துடுறா. மிச்ச 2 பேரும் மன்னிப்பு கேட்டு அந்த அமானுஷத்துல இருந்து வெளிவந்துடுறாங்க. கடைசியா அந்த லவ்வர் பொண்ணு அவளால பாதிக்கப்பட்ட அந்த நபர் இறந்துட்டான். சோ அவளால அவனை சந்திச்சு மன்னிப்பு கேட்க முடியாது. அதே சமயம் உண்மையா அவளுக்கு ஹெட்டா இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கிட்ட ஒத்துக்கிட்டா இவளுடைய கரியரே ஸ்பாயில் ஆயிரும், லைசன்ஸ் கேன்சல் ஆயிரும். அதனால அவ அதை செய்யல. அந்த அமானுஷ்யமும் அவளை விடல. பல நேரங்கள்ல அவளை கொல்றதுக்காக அந்த அமானுஷ்யம் ட்ரை பண்ணுது. ஒரு நாள் அவ கார்ல போறப்ப யாரும் அவளுடைய முகத்தை கவரால மூடி கொல்ல வர்ற மாதிரி இருக்கு. காரும் ஆக்சிடென்ட் ஆகுது. சோ அவ அதுல இருந்து தப்பிச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை எப்படியாவது நிறுத்தணும், என்ன மன்னிச்சிடுங்கன்னு ஒரு மெசேஜ் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அவ எங்க போனான்னு எல்லாருமே தேட ஆரம்பிக்காங்க. எல்லாரும் உயிரோட இருக்கிறவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு தப்பிச்சிட்டாங்க. நான் செத்தவங்க கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்க? சோ அந்த செத்து பழைக்கிற ரிசர்ச்சை தனக்கு தானே பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட நாம மன்னிப்பு கேட்டலாம்னு நம்பி யாருக்கும் தெரியாம அந்த லேபுக்கு வந்து அவளுக்கு அவளே அந்த ரிசர்ச்சை பண்ணிருக்கா. இப்ப அந்த லேபுக்கு மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடி வர அங்க அவ இறந்து கிடக்குறா. அவளை காப்பாத்துறதுக்கு இவங்க ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. அதே நேரம் அவளுடைய விஷுவல்ல அவளால இறந்தவனுடைய உருவம் தெரியுது. அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க, ஆனா அவன் இவளை மன்னிக்கல. அவனுடைய உருவம் அவளோட விஷுவல்ல அவளை கொல்ல பாக்குது. அவங்கிட்ட இருந்து இவ தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸும் இவளை உண்மையிலே காப்பாத்துறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. கடைசியா யாருமே எதிர்பார்க்காதப்ப ஹீரோயினோட ஆவியே அவ விஷுவலுக்குள்ள வருது அவளை காப்பாத்துறதுக்காக. உன் தப்புக்கு மன்னிப்பு கிடைக்க பாதிக்கப்பட்டவங்க மன்னிச்சாலும் ஒண்ணுதான், ஒன்ன நீயே மனசார மன்னிச்சுக்கிட்டாலும் ஒண்ணுதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அதை அவ உணர்ந்து தன்னைத்தானே தாம் பண்ண தப்புக்கு மன்னிக்கிறா. இவளுடைய உயிரும் திரும்ப வருது. தனக்கு ஹீரோயின் ஹெல்ப் பண்ண விஷயங்களை மத்தவங்க கிட்ட சொல்ல எல்லாருமே சந்தோஷமா வராங்க. ஹாப்பியா எந்தவித அமானுஷ்யங்களோட தொந்தரவும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. நீங்க இதோட முடிச்சிடாதீங்க. லைக் கமெண்ட் என்னத்தையா பண்ணி விட்டு போங்க. வரட்டா.